பரேட்டோ பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நேரம், வாழ்க்கை இதெல்லாம் நல்லா பார்த்துக்க இது உதவும். கேள்விப்படலைன்னா நான் சொல்றேன் கேளுங்க. இந்த பரேட்டோ பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னா 80க்கு 20ன்னு ஒரு கணக்கு இருக்கு. நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய விஷயம் இந்த கணக்குப்படி தான் நடக்குது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட 5 ஜோடி செருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க அடிக்கடி போடுறது அதுல 1 இல்ல 2 தான் இருக்கும். பாத்தீங்களா, கொஞ்சம் செருப்பு தான் நிறைய தடவை பயன்படுது. அதே மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செஞ்சா கூட நம்ம உடம்புக்கு 80% நல்லது அதுலயே கிடைச்சிரும். இன்னொரு விஷயம் பாருங்க, உலகத்துல இருக்கிற 80% பணம் வெறும் 20% ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. இது கொஞ்சம் கேட்க கஷ்டமா இருந்தாலும் உண்மை இதுதான். இந்த 80க்கு 20 கணக்கு எல்லா இடத்துலயும் வருது. கரெக்டா 80-20ன்னு இல்லைனாலும் ஏறக்குறைய இப்படித்தான் நடக்குது. நம்ம செய்யற கொஞ்சம் வேலை தான் நமக்கு நிறைய பலனை கொடுக்குது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வேலையை இன்னும் நல்லா செய்ய, வாழ்க்கையில முன்னேற இதை எப்படி பயன்படுத்தலாம்? சரி, இப்போ நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள்னு ஒரு 10 வேலையை எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த பரேட்டோ பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, அந்த 10 வேலையில 1 இல்லைன்னா 2 வேலை தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அந்த 2 வேலையை செஞ்சாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான பலன் கிடைச்சிடும். அதாவது 80% நல்லது அந்த 2 வேலையிலேயே இருக்கு. மீதி இருக்கிற 8 வேலை இருக்கே, அது அவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இல்லை. அதை செய்யறதால பெரிய பிரயோஜனம் இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலையை கரெக்டா திட்டம் போட்டு முடிக்கலாம். நிறைய பேர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே வேலையா பிஸியா இருப்பாங்க. ஆனா உருப்படியா எதுவும் நடந்திருக்காது. ஏன்னா அவங்க நேரத்தை எல்லாம் முக்கியம் இல்லாத அந்த 8 வேலையில தான் செலவு பண்ணுவாங்க. அதனால எது முக்கியம்னு முதல்ல கண்டுபிடிச்சு அந்த வேலையை முதல்ல முடிக்கணும். இப்படி செஞ்சா நீங்க கம்மி நேரத்துல நிறைய சாதிக்கலாம். உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிக்க முடியலையா? உங்களை நீங்களே இப்படி கேட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வேலை தான் நான் செய்ய முடியும்னா அது எந்த வேலையா இருக்கும்? எந்த வேலையை செஞ்சா ஆஹா இன்னைக்கு உருப்படியா ஏதோ செஞ்சிருக்கோம்னு எனக்கு தோணும்? அந்த பதில் என்னவோ அதுதான் உங்க முக்கியமான வேலை. அதை முதல்ல செய்யுங்க. சரி, இதே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரு குறிக்கோளை வச்சுக்க உதவும். முக்கியமான வேலை எதுன்னு கண்டுபிடிக்க கத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய வேலையை மனசுல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு குறிக்கோள். அந்த பெரிய வேலையை முடிக்க நீங்க தினமும் ஒரே ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும். அந்த ஒரு வேலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாசம் ஜெயிக்கணும்னா டெய்லி எந்த ஒரு வேலையை செஞ்சா போதும் இப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டா நீங்க அந்த குறிக்கோளை கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. சும்மா பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு எதையும் முடிக்காம இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்க ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஃபைனல் எக்ஸாம் மாதிரி. மற்ற பசங்க எல்லாம் பாருங்க, ராத்திரி பகலா உட்காந்து படிப்பாங்க. புக்ல இருக்கிற எல்லா பக்கத்தையும் திரும்ப திரும்ப படிப்பாங்க. ஆனா உங்களுக்கு பரேட்டோ பிரின்சிபல் தெரியும். அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகள் எல்லாமே வாத்தியார் கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததுல ஒரு 20% முக்கியமான பாடத்துல இருந்து தான் வரும். முக்கியமா இருக்கிற சில விஷயங்கள் தான் அது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாத்தியார் எந்த பாடத்தை திரும்ப திரும்ப சொன்னாரு, எந்த பாடத்துக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. 100 நிமிஷம் கிளாஸ் எடுத்தா 80 நிமிஷம் எந்த பாடத்தை பத்தி பேசினாரோ அதுதான் முக்கியம். அந்த முக்கியமான பாடங்கள்ல இருந்து தான் எக்ஸாம்ல 80% கேள்விகள் வரும். அதனால அந்த முக்கியமான பாடங்களை நல்லா படிச்சாலே போதும். எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ உங்க கூட படிக்கிற பசங்களை பாருங்க. அவங்க ராத்திரி முழுக்க கண் முழிச்சு மணிக்கணக்கா படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு கவனிங்க, அவங்க படிக்கிற நேரத்துல 100 நிமிஷத்துல 80 நிமிஷம் அவங்க உண்மையிலேயே படிக்கிறது இல்ல. ஏதோ ஒன்ன தேட ஆரம்பிச்சு அப்படியே வேற எதையோ பார்க்க போயிடுவாங்க. போன்ல சத்தம் கேட்டா அதை எடுத்து பேஸ்புக், வாட்ஸ்அப்னு ஒரு 10-15 நிமிஷம் ஓட்டிடுவாங்க. அப்போ நீங்க யோசிக்கணும், படிக்கும்போது நம்ம நேரத்தை எது 80% வீணாக்குது, அந்த சில விஷயங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சு அதை செய்யாம இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த 80க்கு 20 விதியை வச்சு நீங்க கம்மியான நேரத்துல நல்லா படிச்சுட்டீங்க, எக்ஸாமுக்கும் தயாராயிட்டீங்க. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நீங்க உங்க மாச சம்பள கணக்கை பாக்குறீங்க. கையில நீங்க நினைச்ச அளவுக்கு பணம் இல்லைன்னு தெரியுது. அப்போ மத்தவங்க மாதிரி இல்லாம நீங்க உங்க பணம் எங்க போகுதுன்னு யோசிச்சு பாக்குறீங்க. கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மாதம் உங்க சம்பளத்துல ஒரு பெரிய பங்கு ஹோட்டல் சாப்பாட்டுக்கும், புதுசா வாங்கின செருப்புக்கும், புதுசா வாங்கின நாய்க்குட்டிக்கும் போயிருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு போன 4 மாச செலவை எடுத்து பாக்குறீங்க. அப்போ ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது தெரியுது. உங்க செலவு எல்லாம் போக கையில மிச்சம் இருக்கிற 5000 ரூபாயில கிட்டத்தட்ட 4000 ரூபாய் இந்த ஹோட்டல் சாப்பாட்டுக்கும் புதுசா நல்ல செருப்பு வாங்கணும்ங்கிற ஆசைக்கும் தான் போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏன் பணம் சேர்க்க முடியலன்னு. உடனே நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்துல இருந்து
வெறும் 20% மட்டும்தான் செலவு பண்ணணும்னு முடிவு பண்றீங்க. அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறீங்க, அந்த ஓட்டல் சாப்பாடு, புது செருப்புல இருந்து கிடைக்கிற சந்தோஷத்துல 80% சந்தோஷம் இப்பவும் உங்களுக்கு கிடைக்குது. ஆனா இப்போ நீங்க முன்ன விட 60% அதிகமா பணம் சேமிக்கிறீங்க. பாத்தீங்களா? இந்த 80க்கு 20 விதி எவ்வளவு இடத்துல உதவுது? உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒரே டென்ஷனா இருக்கா? பெரும்பாலும் உங்க கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்க 80% கஷ்டம் போயிடும். உங்களை சுத்தி இருக்கிற ஆளுங்க உங்க நல்ல மனசை கெடுக்கிறாங்களா? உங்க சந்தோஷத்தை குறைக்கிறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பழகுற 100 பேர்ல வெறும் 20 பேர் தான் உங்க தெம்ப 80% இழுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெம்பும் தைரியமும் கொடுக்கறதும் 20% ஆளுங்க தான். அவங்க தான் உங்க 80% சந்தோஷத்துக்கு காரணமா இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 80க்கு 20 விதிய உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்து மத்தவங்களுக்கும் ஒரு புது யோசனை கிடைக்கலாம். எப்பவும் போல இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.